ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நிறைய பேர்த்துடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷ் பேசும்போது நல்லா புரியுது, ஆனால் எங்களால் பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், அந்த வெக்கேபுலரிஸ் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க பேசுகிற வார்த்தைகள் நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன பேசுகிறோம், எந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த வாக்கியங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது மற்றவங்க பேசும்போது நம்மளுக்கு புரியும். நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் புரிஞ்சுட்டால் மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்லிக்கிற மாதிரி ஒரு டைரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எது நினச்சிங்களோ, இப்போ நம்ம சேனல் தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த சேனலில் எந்த சென்டென்சஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அதை உடனே நீங்கள் டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்க தவறிடாதீங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. அப்போ ஹெசிடேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் அஃபீஷியலாக நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்களாலையும் கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. 100% சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் பேச முடியும். வெல்கம் பேக் டு Rsn Dhiya சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Rsn Dhiya சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ இந்த ஒரு 1 மந்த் பிஃபோர் ஒரு கேப் நம்மளது கிளாஸ் வராமல் இருக்கும். அதாவது வீடியோ வராமல் இருந்துகிட்ருக்கு. கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இனி நம்மளுக்கு ஒரு குக்கிங் சேனல் இருக்குது. நளினி சுந்தர்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கிங் சேனல் இருக்குது நம்மளது. அதை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதையும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய டாட்டரை ஸ்கூலுக்கு அனுப்புறது, பார்த்துக்கிறது, அந்த மாதிரி டேக் கேர் பண்ணுறது, அந்த பிஸியானனால என்னால் பண்ண முடியல. சாரி. இனிமேல் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாமா? இப்போ நம்ம ஃபோன் அடிக்குது வீட்டில். அப்போ அடிக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபோன் அடிக்குது எடு, ரிங் போகுது எடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி, கால் வருது எடுத்து பேசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அட்டன் த ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டன் த கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையே கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றி பேசலாமே. ஆன்சர் த கால், பதில் சொல்லு, ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கதவை தட்டோன்னா யாருமே திறக்கலைன்னா எந்த நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஃபோன் பண்ண எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆன்சர் இல்லை, ஆன்சர் பண்ணலை அதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஃபோனை எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன்சர் த கால் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். அடுத்தது, நம்ம பஸ்ஸில் போகும்போது சேஞ்ச் வச்சுக்கணும் வழக்கமாக இல்லைங்களா. சேஞ்சு கேட்டோன்னே கொடுக்கணும். அப்போ எங்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஐ ஹாவ் நோ சேஞ்ச், ஐ ஹாவ் நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் அப்படின்னா எங்கிட்ட இருக்குது, ஐ ஹாவ் நோனா எங்கிட்ட இல்லை. சேஞ்ச் இல்லைம்போது ஐ ஹாவ் நோ சேஞ்ச். இதே எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஐ ஹாவ் போட்டுக்கோங்க, எந்த இடமா இருந்தாலும் சரி. ஐ ஹாவ் மணி அப்படின்னா எங்கிட்ட பணம் இருக்குது, அல்லது நான் பணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எங்கிட்ட வண்டி இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் 2 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி சொல்லலாம். ஐ ஹாவ் நோ வெஹிக்கிள் அப்படின்னா எங்கிட்ட வெஹிக்கிள் இல்லைங்க, வண்டி இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நோ கூட சேர்த்து சொல்லுங்கள். புரியுதுங்களா? அடுத்தது, எங்கேயும் இந்த மாதிரி இல்லை. சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது எங்கேயே இந்த மாதிரி இல்லைப்பா, நான் பார்த்ததே இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அல்லது ஒரு பொருளை பார்க்குறோம், எங்கேயுமே இந்த மாதிரி விலை குறைவாக இல்லை, எங்கேயுமே இந்த மாதிரி விலை அதிகமாக இல்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் நிறையா. அந்த மாதிரி சொல்லும்போது எங்கேயும் இல்லைனால நோ வேர், வேர்னால ஒரு இடத்தை காட்டக்கூடியதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வேர்னா எங்கேனா ஒரு இடத்தை காட்டக்கூடியது. நோ வேர்னா எங்கேயும் இல்லை. லைக் திஸ் அப்படின்னா இந்த மாதிரி, இந்த மாதிரினா லைக் திஸ், அந்த மாதிரினா லைக் தட்டு. திஸ்ஸு இது, தட்டுனா அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அது. திஸ், தட், தீஸ், தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எங்கேயும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நோவேர் லைக் திஸ் அப்படி சொல்ல. நோவேர் அப்படின்னா எங்கேயுமே இல்லை
அப்படின்னு சொல்கிறோம். எங்கேயுமே இல்லை, ஒரு இடத்தை காட்டக்கூடியது வேர். நோ அப்படின்னா இல்லை. லைக் திஸ்னால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். நோவேர் லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைன்னா நோவேர் ஐ சி லைக் திஸ்ன்னா ஐசி அப்படிங்கிறது கொண்டு வரலாம். இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், உண்மையிலேயே உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது தானே, டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் எல்லாம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? பெருமை அப்படின்னா ப்ரௌடு. அப்போ பெருமைப்படுறேன்னா ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், நான் மளிகை சாமான் வாங்கணும். ஏன் இங்கே போகிறேன், இங்கே இறங்குற, இப்போ வண்டியில் போகிறேன் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு, ஏன்னா நான் மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஐ நீட் டு பை க்ரோசரிஸ். மளிகை சாமான் பலசரக்கு அப்படின்னா க்ரோசரிஸ். அதே மளிகை கடைக்காரர்னா க்ரோசர் அப்படின்னு சொல்லலாம். க்ரோசர் அப்படின்னா மளிகை கடைக்காரர், க்ரோசரிஸ்னால் மளிகை சாமான். புரியுது இல்லைங்களா? க்ரோசரி ஷாப் அப்படின்னா மளிகை கடை. இப்போது ஐ நீட் டு பை க்ரோசரிஸ் அப்படின்னு சொல்லலாம், க்ராசரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எனக்கு சலிப்பாக இருக்குது. என்ன போய் அங்கே போய் என்ன பண்ண போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சலிப்பாக சொல்லுவோம். அப்போது ஐ எம் போர்டு, ஐ எம் போர்டு, ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடங்கள் இது சொல்லலாம். அடுத்து பாருங்கள், எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் இன்றைக்கி வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. உடம்புக்கு சரியில்லைன்னா சிக், ஐ எம் சிக், ஐ எம் சிக் அப்படின்னு சொல்கிறோம். நான் சிக்காக இருக்கேன் அப்படின்னா உடம்புக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். ஐ எம்னால இருக்கிறேன், சிக்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஐ எம் சிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் இப்படித்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் பேசும்போது என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம், திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம், நான் இப்படித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது, நீ லஞ்ச் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். சாப்பிட்டாயா அப்படின்னா பாஸ்ட்டில் கேட்குறோம். அதனால தான் இங்கே டிட்டில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த கொஸ்டின்னு. பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்டுனா சாப்பிட்டியா அப்படின்னா டிட்டில் தான் ஆரம்பிக்கிறேன். சிம்பிள் பாஸ்ட் இங்கே ஹேவ் வந்துக்கிறனால நீங்கள் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஹேவ் தான் இங்கே வேர்பு. சாப்பிடுதல் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுறோம். டிட் யூ ஹேவ் லஞ்ச், இதே பாஸ்ட் பர்ஃபெக்டாக வந்து சாப்பிட்ருந்தியான்னு. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு அப்படிங்கிற வரும்போது ஹேட் யூ ஹேவ் யுவர் லஞ்ச், ஹேட் யூ ஹேவ் யுவர் லஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஹேடு ஹேவு ரெண்டும் ஒரே இதில் வரும். அப்போ வந்து அது கொஸ்டின் வேர்டாக வரும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்காக. ஹேவ் வந்து சாப்பிடுதல். நீ லஞ்ச் சாப்பிட்ருக்கிறையா, சாப்பிட்ருந்தியா நான் கூப்பிடும்போது அப்படியெல்லாம் கேட்கும்போது சொல்லுவோம். அது வந்து ஃப்யூச்சரில் நான் டென்சஸ் தனியாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து சிம்பிள் பாஸ்ட்டு. டிட் யூ ஹேவ் லஞ்ச் அப்படி சொல்லலாம். அடுத்தது, என்னால் விளக்க முடியாது. நிறைய ஏதாவது ஒரு ரீசன் நம்ம லேட்டாக வந்ததுக்கான காரணம் சொல்கிறோம். அவங்க புரிஞ்சுக்காமல் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஐயோ இதுக்கு மேலே என்னால் விளக்க முடியாது. ஐ காண்ட் எக்ஸ்பிளைன், ஐ காண்ட் எக்ஸ்பிளைன். கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது. என்னால் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, கதவை தட்டுறாங்க போய் பாரு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம்? கதவை தட்டுறாங்கன்னா போய் பார்க்க, கதவை திறந்து பார்க்கணும். உடனே ஆன்சர் த டோர், அதான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, ஃபோன் அடிக்குது பாரு அப்படி எடு அப்படின்னு சொன்னோம். ஆன்சர் த கால் அப்படின்னு சொன்னோம். இதே கதவை தட்டுறாங்க போய் பாருன்னா கதவை திறந்து பார்க்கணும் யாருன்னு, அதுக்கு ஆன்சர் த டோர் அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், அட்வான்ஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது, நீ கிளம்புறியா இப்போ ஆஃபீஸில், நீ கிளம்புறியா அப்படின்னு. ஆர் யூ லீவிங், ஆர் யூ லீவிங் அப்படி கேட்கலாம். லீவ் அப்படின்னால அந்த இடத்த விட்டு செல்றதல். ஆர் யூ லீவிங்னா நீ கிளம்புறியா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், என்னை கோவப்படுத்தி பார்க்காதே, கோவப்படுத்தாதே அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி, டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி அப்படின்னு சொல்கிறோம். என்னை கோபப்படுத்தாதே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஷாக்கு சொல்லாதே. ஏதாவது ஒரு தவறு பண்ணிவிட்டு அதனால தான் இப்படி பண்ணேன், இதனால தான் பண்ணேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ். இதே வந்து நொண்டிச்சாக்கு சொல்லாதே அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டோன்ட் சே லேம் எக்ஸ்கியூஸ், டோன்ட் சே லேம் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவோம். லேம் நொண்டி, லேம் எக்ஸ்கியூஸ் நொண்டி சாக்கு. இந்த இடத்துல சாக்கு சொல்லாத அப்படின்னா டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ் அப்படி சொல்லலாம். அடுத்தது,
உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோன் வருது, உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேங்க, டைம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு. டாக் டு யூ லேட்டர். ஐ டாக் டு யூ லேட்டர். அப்படி லேட்டர்னா பிறகு, அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் தெரிஞ்சுக்கலாமா? சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படியெல்லாம் என்ன போஸ்ட்டில் இருக்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாமான்னு அனுமதி கேட்குறோம். மே ஐ நோ அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, கொஞ்சம் கூட இல்லை. இப்போது ஃபுட்டு நம்ம வீட்டில் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னா எல்லோரும் என்ன இன்னும் மீதி இருக்கான்னு, இல்லை கொஞ்சம் கூட இல்லை, நல்லா இருந்தது, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படி நாட் எ பிட், துளி கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, நாட் எ பிட்டு ஒரு பிட்டும் கூட இல்லை அப்படி சொல்கிறதுக்கு சொல்லலாம். அடுத்தது, நீ ஒல்லி ஆயிட்ட அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்கிறாங்க. ஒல்லி ஆயிட்ட அப்படின்னா ரொம்ப லீனாக இருக்கிற, ஸ்லிம் ஆயிட்டேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? யூ ஹாவ் ஸ்லிம் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஆயிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஒல்லி ஆயிட்ட அப்படின்னா யூ ஹாவ் ஸ்லிம்டு. ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லிம்டு. அதனால் யூ ஹாவ் ஸ்லிம் டவுன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உடம்புக்கு சரியில்லாத மாதிரி இருக்கே, என்ன பார்த்தா உடம்புக்கு சரியில்லாத மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவங்க டயர்டாக இருப்பாங்க, அவங்கள பார்த்து அந்த டயர்ட்னஸ் பார்த்து நம்ம கேட்குறோம், என்ன உடம்புக்கு சரியில்லாத மாதிரி, உடம்பு சரியில்லைங்களா, அவங்கள பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது யூ லுக் சிக், அதுக்காக தான் இந்த இடத்துல லுக்கு, உங்களை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, பார்த்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் லுக்குங்கிற வேர்டு இங்கே கொண்டு வரோம். யூ லுக் சிக்கு, பார்க்குறக்கு தான் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காங்க, உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னு தெரியாது, அவங்க சொன்னால் தான் தெரியும் இல்லைங்களா? புரியுதா உங்களுக்கு? அடுத்தது, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரே சொல்கிறாரு. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் உன்னை போர் அடிக்க வைக்கிறேனா? ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம அதை லிசன் பண்ணாமல் அங்கே எங்கேன்னு பார்த்துட்ருப்போம். அப்போது நான் உன்னை போர் அடிக்க வைக்கிறேனா, ஆம் ஐ போரிங் யூ அப்படின்னு கேட்கலாம். இது கொஸ்டின், அதனால் ஆம் ஐ அப்படிங்கிறது முன்னாடி கொண்டு வரோம். அடுத்தது, எனக்கு தெரியும் இதை எப்படி செய்யணும்னு. சில விஷயங்கள் சொல்லும்போது நம்ம போய் சொன்னால், ப்ளீஸ் நான் பார்த்துக்கிறேங்க, எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஐ நோ ஹவு டு டு இட் அப்படின்னு, எனக்கு தெரியும், ஹவு டு டு இட், எப்படி இதை செய்யணும், இட்டுனா இதை, டுடுனா செய்தல், இதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இதையே சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஏறக்குறைய நான் முடிச்சுட்டியா, ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, முடிச்சாச்சா, ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா, டெஸ்ட்டு முடிச்சாச்சா அப்படின்னு, ஐ எம் ஆல்மோஸ்ட் டன், ஏறக்குறைய முடிச்சுட்டேன், லாஸ்ட் ஒன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குக்கிங் பண்ணுறாங்கன்னா முடிச்சாச்சா அப்படின்னு, ஆல்மோஸ்ட் டன், எல்லாமே முடிஞ்ச மாதிரி, எடுத்து வச்சா முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த இடங்களில் இது நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது, நான் அப்படி நினைக்கல, நான் டைம் இல்லைங்க, நான் உங்களை பார்க்கல, அதான் பேசலை, தப்பாக நினச்சிட்டிங்களா அப்படியெல்லாம் சொல்லுவோம். இல்லை, நான் அப்படியெல்லாம் நினைக்கலைங்க அப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் அப்படி நினைக்கல. ஸோனா இந்த இடத்துல அதனால் கிடையாது, அப்படி. ஸோக்கு அதனால், அப்படி, அதிகமாக அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ டயர்ட், ஸோ வீக் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம அதிகமாக அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்படி அப்படின்னு அர்த்தம். ஐ திங்க் ஸோ அப்படின்னா நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அப்படின்னு. இங்கே ஐ டோன்ட் திங்க் ஸோனா நான் அப்படி நினைக்கல. நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு யாரிடமாவது கேளு. இப்போது நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அட்ரஸ் தெரியல, நம்ம கேட்குற ஒரு லேண்ட்மார்க்கு, அவங்களும் புதுசு அந்த இடத்துக்கு. ஐ எம் ஆல்சோ நியூ டு திஸ் ஏரியா, ப்ளீஸ் ட்ரை சம்மோன் எல்ஸ் அப்படின்னு, வேறு யாராவது கிட்ட ட்ரை பண்ணுங்கள், அல்லது ஆஸ்க் சம்மோன் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மோன் அப்படின்னா வேறு யாரிடமாவதுன்னா அது எல்ஸு கொண்டு வரணும் அங்கே, புரியுதுங்களா? ஆஸ்க் சம்மோன் எல்ஸ், வேறு யாருக்கிட்டையாச்சும் கேளுங்க அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? அடுத்தது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்லா சென்டென்ஸும் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 25 சென்டென்சஸும் நல்லா எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை கம்யூனிகேட் பண்ணாதான், யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு தான் நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்கிறேன். புரிஞ்சது அப்படின்ட்டு அப்படியே விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் அதையே
பேசி பழகுங்க. பேச 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 தான் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஈஸியாக உங்களாலையும் பேச முடியும். நம்பிக்கையோடு பேசுங்க. தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்க்கு பிகினர்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய கிளாஸை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக வந்து கொடுங்க. அது நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.